ஆண்டவர் கனவுனை எதுக்கு கூப்பிடுறாரு? இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா வெளியே அப்படியே ட்ரையா ரஃப்பா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் தண்ணி ஊத்துனா கொஞ்சம் மாய்ச்சர் ஆயிடுமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மாமரம் தேக்கு மரம் மாதிரி இருக்காது. பனைமரம் எப்படி இருக்கும்? ஸ்பாஞ்ச் மாதிரி. நான் நிறைய நீதிமான்கள் ஆண்டவரோட நடக்கிறவங்கள பார்த்துருக்கேன். வெளியே பார்த்தா ரக்கடு மாதிரி இருப்பாங்க, உள்ளுக்குள்ள பார்த்தா தகப்பன் இருதயம், அவ்வளோ சாஃப்ட் நேச்சர். இதுதான் நீதிமான். நீதிமான் வெளியே பார்த்தா அப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, அப்படியே ரொம்ப ஃபிட்டா தெரிவாரு. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா தகப்பன் இருதயம். இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஃப்ளட் வந்தாலும் அழுகி போகாதான். அதே நேரத்தில் பயங்கர வெயில் அடிச்சா காஞ்சியும் போவாதான். எல்லா சூழ்நிலையும் டேக்கிள் பண்ணி சர்வைவ் பண்ணக்கூடியதுதான் இந்த பனைமரம். நீதிமான் அப்படிதான். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் கையாளுகிற ஒரு ஆளுகை திறனை ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருப்பார்? நீதிமானுக்கு. இந்த பனைமரத்தை பத்தி இன்னொன்னு என்னன்னா, அது பழசாக 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 அதோட கனி ரொம்ப டேஸ்டா இருக்குமா. பழம் அந்த நுங்கெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டா வந்து மரம் எவ்வளவு பழைய மரமோ அவ்வளவு டேஸ்டா இருக்குமாமா. அப்போ அந்த நீதிமான் தேவனுக்குள்ள இருந்து 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 வளர 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 கனியுள்ள வாழ்க்கையை நம்ம எல்லாரும் பார்க்க முடியும். அதுதான் ஆண்டவருக்கு பயப்படுகிற நீதிமான். There's a difference between the word நீதிமான் சன்மார்க்கன்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த ரெண்டு வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியாதா? சன்மார்க்கன்னா அவங்களுக்கு ஆண்டவரை தெரியாது, உலகத்து மனுஷனா இருப்பாங்க, ஆனா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, நம்மளை விட நியாயமானவங்களா ஒழுக்கமானவங்களா நல்ல ஒரு ஆல்பமேனா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் இருக்க மாட்டார். அவர்களை தான் வேதம் சன்மார்க்கன்னு கூப்பிடுது. அதே நற்குணங்களோட ஆண்டவரோடு கூட நடக்கிறவன் தான் நீதிமான். அந்த நீதிமான பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த நீதிமான ஆண்டவர் பனைமரத்தை போல செழிக்கப்படுவார். நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மரம் எல்லாம் பிரான்ச் எல்லாம் சைட்ல நீட்டிக்கிட்டு இருக்கும். தென்னை மரத்துக்கு கூட பிரான்ச் கொஞ்சம் நம்ம கையை விட பெருசா இருக்கும். பனை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்த பிரான்ச்சே இவ்வளோதான் இருக்கும். அதோட ஒரே ஃபோக்கஸ் வந்து மேலே போயிட்டு அப்படியே வேர்ட்டிக்கலாக ஆண்டவரை பார்த்தே தான் போயிட்டு இருக்கோம். எல்லாரும் சாமானியர்கள் அந்த மரத்தில் ஏற முடியாது, அப்படியே போகும். அப்போ நான் நோக்கிற திசை ஆண்டவர் என்று ஆண்டவரை பார்த்து 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 தன் வாழ்க்கையை கொண்டு போகிறவன், கண்மலையாகி கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றி இருக்கிறவன், அங்க ஆண்டவரை நோக்கி தன் வாழ்க்கையை கொண்டு போகிறவன் தான் இந்த நீதிமான்.